சாதனை பெண்கள். இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் ஆனந்தி கோபால் ஜோஷி அவர்கள் குறித்த சிற்றுரை கேட்கலாம். நீங்கள் எத்தனை தடைகளை தாண்டி விடாமுயற்சியோடு சாதித்தீர்கள் என்பதை நான் அறிவேன். நவீன காலத்தில் இருக்கும் தலை சிறந்த பெண்களில் நீங்களும் ஒருவர். உங்களுக்கு பணம் தேவைப்படுகிறது என்று தெரிந்து கொண்டேன். நான் ஒரு பத்திரிகை ஆசிரியர். எனக்கு பெரிய அளவில் வருமானம் இல்லை. ஆனாலும் நான் இந்த 100 ரூபாயை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். சுதந்திர போராட்ட வீரரான பால கங்காதர திலகர் ஆனந்தி கோபால் ஜோஷி என்கிற பெண்ணுக்கு எழுதிய கடிதத்தின் வரிகள் இவை. யார் இந்த ஆனந்த கோபால் ஜோஷி? இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர். அவர் வாழ்ந்த காலங்களில் பெண்கள் பள்ளிப்படிப்பு படிக்கவே அனுமதிக்கப்பட மாட்டார்கள். பெண் அடிமைத்தனம் இந்தியாவில் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருந்த காலம். மகாராஷ்டிரா மாநிலத்தின் தானே மாவட்டத்தில் உள்ள கல்யாண் என்ற இடத்தில் 1865ஆம் ஆண்டு பிறந்தவர் ஆனந்தி. இவரின் இயற்பெயர் யமுனா. யமுனாவின் குடும்பம் வசதி படைத்தது. ஒரு கட்டத்தில் எதிர்பாராத விதமாக நிலங்கள், சொத்துக்களை இழந்தார்கள். குடும்பத்தின் வறுமையை போக்க அப்போதிலிருந்த ஒரே எளிய வழி தங்கள் வீட்டு பெண் குழந்தைகளை வசதியானவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்து விடுவது. யமுனாவுக்கும் அப்படியே நேர்ந்தது. அவரை விட 20 வயது மூத்தவரான கோபால் ராவ் ஜோஷிக்கு 9 வயதிலேயே மனைவியாக சென்றவர் யமுனா. கல்யாண் பகுதியில் தபால் துறை கிளர்க்காக பணியாற்றி கொண்டிருந்த கோபால் ராவுக்கு கொல்கத்தாவுக்கு மாற்றலானது. தன் மனைவி யமுனா பெயரை ஆனந்தி என்று மாற்றியதும் அவரே. 14ஆம் வயதில் அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறார் ஆனந்தி. ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட காலம் நிலைக்கவில்லை. பிறந்த ஒரு நாளிலேயே இறந்து விடுகிறது. காரணம், குழந்தையின் உடல்நிலையை சரி செய்ய அங்கே போதிய வசதிகள் இல்லை. அதுவே ஆனந்தியின் வாழ்க்கையில் பெரும் திருப்பு முனையாக மாறியது. ஆனந்திக்கு கணவர் கோபால் உறுதுணையாக நின்று மருத்துவம் படிக்க ஊக்குவிக்கிறார். எழுத படிக்கவே தெரியாதவர் ஆனந்தி. எனவே மராத்தி, சமஸ்கிருதம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளை அவரது கணவரை எழுத படிக்க கற்பிக்கிறார். பிறகு பென்சில்வேனியாவில் உள்ள பெண்கள் மருத்துவக் கல்லூரியில் ஆனந்திக்கு மருத்துவம் படிக்க இடம் கிடைத்தது. ஒரு பெண் கடல் தாண்டி செல்வதா என ஆனந்தியின் குடும்பமும் சமூகமும் அழுத்தம் கொடுத்தது. அப்போது ஆனந்திக்கு பக்கபலமாக இருந்தது கணவர் மட்டுமே. துணிவுடன் சென்றார். 1886ஆம் ஆண்டு மருத்துவ படிப்பை வெற்றிகரமாக முடித்தார். வெளிநாட்டில் மருத்துவம் படித்த இந்தியாவின் முதல் பெண் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர். இதில் மற்றொரு சிறப்பு உண்டு. ஆனந்தியுடன் மருத்துவம் படித்த கை ஓகாமி என்ற ஜப்பானிய பெண்ணும் தாபாத் இஸ்லாம் பூலி என்ற சிரியா பெண்ணும் அந்தந்த நாட்டின் முதல் பெண் மருத்துவ பெண்மணிகள். மருத்துவம் முடித்து இந்தியா திரும்பிய ஆனந்தியை அன்றைய கோல்காப்பூர் மன்னர் வரவேற்று ஆல்பர்ட் எட்வர்ட் மருத்துவமனையின் மருத்துவராக பணியில் அமர்த்தினார். ஆனால் சில மாதங்களிலேயே காச நோயால் பாதிக்கப்பட்டு 1887 பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி மரணமடைந்தார் ஆனந்தி. லக்னோவில் உள்ள சமூக அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் ஆவண மையம் ஒவ்வொரு ஆண்டும் மருத்துவத்துறையில் சாதிப்பவர்களுக்கு ஆனந்திபாய் ஜோஷி விருது வழங்குகிறது. மிக குறைந்த நாளே மருத்துவம் புரிந்தாலும் மருத்துவத்தின் வரலாற்று பக்கத்தில் ஆனந்தி கோபால் ஜோஷியின் பெயர் என்றென்றும் நிலைத்திருக்கிறது.